ஃபோர்ஸை யூஸ் பண்ணி பயங்கரமாக அட்டாக் பண்ணுவோம். அதை நம்ம கைஜு நம்பர் 8 ஹீரோ ரொம்ப தடுத்து நிப்பாட்ட ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்போ நம்ம ஹீரோயினி மீனம்மா, இங்கே பாரு கஃப்கா, அவங்ககிட்ட நிறைய கைஜு பவர் இருக்குது, அவனுக்குள்ளே நான் போகும்போது பார்த்தேன், இது ரொம்பவே டேஞ்சரானது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கைஜு நம்பர் 9 நம்ம மீனம்மாவை அடித்து பறக்க விட்டுருவான். அவங்க செவுத்துல மோதி பயங்கரமான டேமேஜ் ஆயிரும். அதை பார்த்து நம்ம ஹீரோ கஃப்கா, இல்லை அப்படி நடக்கக்கூடாது, டே கைஜு நம்பர் 9 அப்படின்னு சொல்லிட்டு மனசில் யோசிச்சுட்டே இருப்பார். இப்படியே போயிட்டு இருந்தா வேலைக்காகாது, நான் என்னோட கைஜு பவரை ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி கேப்டன் இசையா கிட்ட எப்படி நம்ம ஹீரோ சண்டை போடும்போது கைஜு நம்பர் 8ஓட அந்த கண்ட்ரோலை ஃபுல்லாக லூஸ் பண்ணாரோ, அதே மாதிரி இங்கே நம்ம ஹீரோ கஃப்கா வேணும்னே ஃபுல் கண்ட்ரோலையும் அந்த கைஜு நம்பர் 8 கிட்ட கொடுத்து சும்மா வெறித்தனமாக பவர் பாருங்க, பார்க்கறதுக்கு வெறித்தனமாக இருப்பார் நம்ம ஹீரோ. அப்படியே கட் பண்ணா ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக். அங்கே நம்ம ஹீரோ கஃப்கா தான் நர்மிக்கிட்ட, நான் கைஜு நம்பர் 9 தோக்கடிக்க முடியலன்னா நான் இப்படியாச்சும் கைஜு நம்பர் 9ஓட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி ஆகணும், நான் என் கண்ட்ரோல் இழக்காம எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான். அங்கே நர்மியும் சொல்லி கொடுத்துருப்பாரு. அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி இப்போ ஃபுல் கண்ட்ரோல் அங்கே கைஜு நம்பர் 8 கிட்ட போல இப்போ நம்ம ஹீரோ கஃப்கா தான் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அதுவும் 60 செகண்ட் மட்டும்தான். அந்த 60 செகண்ட் தாண்டிடுச்சுன்னா அவனோட கண்ட்ரோல் எடுக்கவே முடியாது. அது ஃபுல்லாக கைஜு நம்பர் 8ஓட கண்ட்ரோலுக்கு போயிடும். நம்ம ஹீரோ நான் எவ்வளோ சீக்கிரம் இதை முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடியணும், மீனம்மா நீ என்னை கவர் பண்ணு, நான் அவனை கவர் மாதிரி கிழிச்சு எரிஞ்சிடறேன் அப்படின்னு சண்டைக்கு போவார் பாருங்க. சும்மா வேகத்தில் ஓங்கி பஞ்ச் பண்ணாரு, வெறித்தனமான சண்டை. நம்ம கஃப்கா அவரோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி வெறித்தனமாக சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாரு. இடையில நம்ம மீனம்மாவும் அவங்ககிட்ட இருக்க கண்ணை வச்சு ஷூட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி சண்டை வெறித்தனமாக போய்கிட்டே இருக்கும்போது பட்டாருன்னு பார்த்தா நம்ம மீனம்மா பார்த்து கஃப்கா, நீ பண்ண வேண்டியதை பண்ணு மீனம்மா அப்படின்னு சொன்னோன்னே அந்த பெரிய கன்னை எடுத்துட்டு வந்துருவாங்க. நம்ம மீனம்மா அதை பார்த்து சுடுறதுக்கு ரெடியா இருப்பாங்க பாருங்க, மாசா. அப்புறம் நம்ம மீனம்மா அந்த கன்ல இருந்து பயங்கரமான ஒரு ஃபயர் அப்படி வெளிப்படுத்த அந்த ஃபயர் அப்படி போய்கிட்டே இருக்கும். அந்த கைஜு நம்பர் 9 அதை சுற்றி சீல்டை உருவாக்கி தடுத்து நிப்பாட்ட பார்க்கும். ஆனால் அந்த ஃபயர் சீல்டை உடச்சது மட்டும் இல்லாமல் அந்த கைஜு நம்பர் 9 அட்டாக் பண்ணி அதோட கோரை வெளியே தெரிய அளவுக்கு டேமேஜ் ஆயிரும். அதை பார்த்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக போகும்போது அந்த கைஜு நம்பர் 9 நம்ம ஹீரோவை பார்த்து, இந்த கைஜு நம்பர் 8 நான் நினைச்சதை விட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு, இந்த கைஜு மற்ற கைஜுவை கொல்றதுக்காகவே பிறந்த மாதிரி இருக்கு, இது ஒரு கைஜு ஸ்லேயர், கைஜு நம்பர் 8 அடிக்கிற அடியில் என்னால் ரீஜென்ரேட்டே பண்ண முடியல அப்படின்னு மனசில் யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கஃப்கா அட்டாக் பண்ணுறதுக்காக வேகமாக போகும்போது அந்த கைஜு நம்பர் 9 அதோட கோரை அப்படி சீல்டு மூலமாக தடுத்து நிப்பாட்டி வச்சுக்கோம். அப்புறமா பார்த்தா கைஜு நம்பர் 9க்குள்ள இருக்க நம்ம கேப்டன் இசையோ அவர் மைண்ட் கண்ட்ரோல் மூலமா அந்த கைஜு நம்பர் 9 கண்ட்ரோல் எடுத்து அந்த சீல்டை உடச்சுட்டுருவாரு. அதை பார்த்து அந்த கைஜு நம்பர் 9, டே இசையோ நீ செத்து போயுமே இன்னும் என்ன கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றியா, நீ யாரா இந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கிய, உன்னோட மைண்ட் பவர் நான் நினைச்சதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கஃப்கா ஆல்டர்னேட்டிவ் 6th ஃபார்ம் சொல்லிட்டு அட்டாக் பண்றதுக்காக ரெடியா இருப்பாரு. அந்த கைஜு நம்பர் 9ஓட கோர்லயே ஓங்கி ஒரு கொத்து விடுவாரு பாருங்க. அந்த கைஜு நம்பர் 9 நம்ம ஹீரோவை பார்த்து, மனுஷங்க எங்க எப்போதுமே ரொம்ப சர்ப்ரைஸ் பண்றாங்க, அவங்க கிட்ட நான் நினைச்சதை விட ரொம்ப நிறையவே சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ கஃப்கா குத்துனதுல அந்த இடமே வெடிச்சு சதறும் பாருங்க. அப்ப அங்க நடந்த பயங்கரமான பிளாஸ்ட்ல அப்படியே புழுதியெல்லாம் கிளம்பும். அது ஓஞ்சதுக்கு அப்புறம் அந்த கோரே டேமேஜ் ஆகி கிராக் விட்டு அந்த